பிரச்சனை இல்லை. சிபிஎஸ்சின்றதுனால ரொம்ப டஃப்பாக இருந்தது. முடிச்சு வச்சுக்கிட்டு இவன் நல்லா எவ்வளோ படிச்சு வைக்க முடியுமோ படிச்சு வச்சுட்டு ஆக்சுவலாக நம்ம வேலைக்கு நல்லா பண்ண ஹெல்ப் பண்ணுறீங்க. எல்லாம் எந்த மைண்ட் செட்டில் இருக்குது நல்லா பண்ணி ஃபேஸ்புக் தான் பண்ணேன். அப்படி யோசிச்சோம். அவங்க அப்பா சொன்னாங்க இந்த ஒரு வருஷம் விட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா படிக்கலாம், மாற்றவே வேணாம், அவனும் அங்கேயும் சேர்க்கலாம். ஆமாம், அதான் நம்ம கை தொழிலில் கற்றுக்கிட்டாங்க. டிகிரி முடிச்சவங்க நான் எல்லாம் தொழில் தான் போகிறேன். யார் எல்லாம் உடனே அங்கே போயிட்டு ஒரு லைன் 2 லைன் அவன் 6 மணி நேரம் என்கிட்ட இருந்தா நான் பார்த்துருக்கேன். நீ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நீ வந்து ஃபெயில் ஸ்டூடெண்டா கிடையாது. ஸோ இங்கே உட்காந்து என்ன பண்ண போற சாதிக்க போற? நம்ம வீட்டோட நிலைமை பார்த்தியா? இதுதான் வாழ்க்கை. என்கிட்ட ஒரு 7 மணி நேரம் கொடுங்க. என்கிட்ட என்ன ஒரு பாசிட்டிவ்னா என்கிட்ட ஒரு பிள்ளைங்க ஃபெயில் ஆக மாட்டேன். நான் டெய்லி ஒரு 2 1 மார்க் 2 மார்க் படிக்க வச்சாலும் அந்த பாஸ் ஆகி 10th பாஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துரும். அதுக்கப்புறம் அவன் என்ன வேணாலும் முடிப்பான். 10th பாஸ் சர்டிஃபிகேட் தான் மினிமம் ஒரு 45 நாள் தான் இருக்குது. பிப்ரவரி 15 எக்ஸாம். ஒன்று பாருங்க, டிசம்பர் ஒரு மாதம், இதுலேயே டிசம்பரில் 10 நாள் லீவ் வந்துடும், பொங்கல் ஒரு 10 நாள் லீவ் வந்துடும். ஒன்று அதிகபட்சம் ஒரு 15 நாள் தான் ஸ்கூலுக்கு வரும். 15 நாள் 6 மணி நேரம் என் கையில் கொடுங்க, நான் பாஸ் ஆகிட்டேன். சரி, இல்ல 12வது ஃபெயில் ஆகிட்ட சிபிஎஸ்சி பரீட்சை நடக்குது. இப்போ பாஸே ஆக முடியாது. இவன் ஒருத்தவனுக்காக நான் தேடி தேடி வயிற்று வலிக்குது, அது வலிக்கு, சோறும் சாப்பிட மாட்டேன், எதுவும் சாப்பிட நல்லா சாப்பாடு போடுறாங்கம்மா. அவ்வளோ டேஸ்ட். முந்திரி பருப்பு என்ன, கடலை என்ன, அதையும் சாப்பிடுறது கிடையாது. எப்படி வச்சுக்கிறாங்க வயிற்று வயிறாது. தெரியல சார், நான் போயிட்டு இருக்கேன். நல்லா தான் எடுத்துன்னு வந்தேன் புஷன் போறதுக்கு. அன்னைக்கு டாக்டர் கிட்ட போய் காட்டும் போது டாக்டர் அதான் சொன்னேன், அனிமிக்கா இருக்கிறாங்க, அவன் நல்லா சாப்பிட சொல்லுங்க, சாப்பிட்டா நல்லா வருவாங்க. ஆனா நிறைய பிள்ளை ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது. இன்னும் தெரியல, கொரோனாவில இருந்து வீணா போயிடுச்சு. அவன் வீட்டுல கூட படிக்க வேணாமா. என்கிட்ட ஒரு 7 மணி நேரம் தான் நான் பாஸ் ஆகிட்டேன். என்கிட்ட இருக்கணும். என்னடா இவ்வளவு நேரம் கிளம்புற, பொம்பளை கிளம்பிடும் போல இது. ஓகே சார், ஓகே சார். போடணுமா காது குத்திக்கு வாங்க சேர்த்து சார். ஒரு அவ கிஞ்சாலும் வானான்னு தூக்கி போட்டுறணும், அடை முடிப்பானு. எனக்கு புதுசாக தான் வாங்கி கொடுக்கணும். நீங்க தான் நல்லா சொகுசா வளர்த்துக்கிறீங்க. என்ன பண்றது, கஷ்டமே தெரியாம வரான். நான் கூட எனக்கு I'm studying 9th standard. My name is Nisha. I'm studying 10th standard. My name is Kishore from class 11. My name is Karna. I'm studying in 1st standard. We are interested in practical STEM learning activities. This is my project, the above
child safety TV, which I made in my electronics lab. We have installed Atalab app in our school and we love doing everyday activities and share our activity to our teachers and friends.